தீபாவை கூப்பிட்டுக்கிட்டு நேராக வந்துட்டு இந்துவும் கர்ணாவும் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு அங்கே போனால் கதவு சாத்திட்டுருக்கு. கதவை தட்டுறாங்க. தீபா வந்திருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க. சரி ஜன்னல் வழியாக போய் பார்க்கலான்னு தீபாவும் இந்துவும் போய் பார்க்குறாங்க. கர்ணா கதவை தட்டிட்டு இருக்காரு. பார்த்தா அவங்க அப்பா மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறத பார்த்தோன்னே 2 பேரும் கத்துறாங்க. உடனே கதவை உடச்சிக்கிட்டு 2 போகிறாங்க உள்ளே 3 பேருமே. அப்போ போனால் அவங்க அப்பாவை எழுப்பி உட்கார வச்சு தண்ணியெல்லாம் துணிச்சு இது பண்ணுறாங்க. அப்புறம் டாக்டரை வர வைக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக்டர் வந்து பார்த்துட்டு அவர் ரொம்ப வீக்காக இருக்கிறாரு, ஜூஸ் போட்டு கொடுங்க, அவர் சாப்பிட்டதுனால தான் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் கர்ணாவையும் இந்துவையும் கூப்பிட்டு அவர் ஒரு அதிர்ச்சி கூட தாங்க மாட்டார், எதுவும் அதிர்ச்சியான விஷயம் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, அவர் ரொம்ப வீக்காக இருக்கார், அவர் ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இந்துவும் கர்ணாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த வீட்டுக்கு வந்தவுடனே வந்துட்டு இங்கே திவாகர் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு. எப்படி அவர் பணம் வாங்கலாம் நானும் பார்க்குறேன்னு சந்தோஷமாக இருக்கிறாரு. அங்கே வந்து இந்து வந்து போனவுடனே நில்லுடி, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் வந்துட்டு இப்படி இருக்க, உனக்கு பணமே கிடைக்க விடாமல் பண்ணுற நீ எங்கே போனாலும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வீணாக தேவையில்லாமல் என் மேலே கோவப்படுறீங்க, அந்த கல்யாணம் நிப்பாட்டுறதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் அக்கா வாழ்க்கையிலே விளையாடுறீங்கன்ற மாதிரி சொல்ல, நீ தாண்டி என் அண்ணன் உள்ளே போனதுக்கு காரணம், நீயே நடிக்கிறியா, இதெல்லாம் பண்ணாத, பொம்பளையாக இருந்துட்டு என்கிட்ட இந்த இதுவெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அப்படியே கை ஓங்கிக்கிட்டு வராரு. அப்போ கரெக்டாக கர்ணா வந்துட்டு திவாகர் கையை பிடிச்சிடுறாரு. விட்டுறானாது நாய், என் அண்ணன் போட்டு சாப்பாடு தின்னுட்டு என் அண்ணன் ஜெயிலில் இருக்கும்போது நீ இவ்வளோ அடிக்க போனால் இவ தான் காரணம்னு சொல்லிட்டு நீ தடுக்க பார்க்குறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், சண்டை போடுறாரு. சட்டையை பிடிச்சிக்கிட்டு உடனே டேய் நீங்கள் அடிச்சுக்காதீங்கடா, பெரியவன் ஜெயிலில் இருக்காங்க, அவனை வெளியே எடுக்கிறதுக்கு முடியாமல் நீங்கள் 2 பேரும் இங்கே அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா, போங்கடா போயிட்டு அவங்க வெளியே எடுக்கிற வழியை பாருங்களான்னு அவங்க அப்பா சொல்லிடவே கம்முனாயிடுறாரு திவாகர் ஒரு பக்கம். அப்புறம் வந்துட்டு இந்து என்ன பண்ண போகிற பணத்துக்குன்னு சொல்கிறாங்க. தெரிலக்கா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்து அங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் ஜெயந்தி ரொம்பவே சோகமாக இருக்காங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் இந்துக்கு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. டக்குன்னு அந்த பணம் நம்ம பணம் தானே, நம்ம எப்படியாவது கொடுத்துடலாம்னு யோசிக்கிறாங்க. நான் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நகை பெட்டியோட சாவி யாருக்கும் தெரியாமல் ராத்திரி தெரியாமல் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த பெட்டியை திறந்து கொஞ்சம் நகைங்களை எடுத்துக்கிறாங்க. இதை கரெக்டாக ஜெயந்தியோட தங்கச்சி பார்த்துட்டு நேக்காக போய் திவாகர் கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. இவங்க வந்து முந்தானில் முடிஞ்சுக்கிட்டு நேராக போய் இந்து கிட்ட கொடுக்கறதுக்காக வெளியே இருக்க ரூம் கிட்ட போகிற நேரத்தில் திவாகர் வந்து தடுத்து நிறுத்தி என்னடி கையிலன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமா முந்தானையில் இருக்கிறத குறித்து பார்த்து எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வேலை பார்த்துப்பேன்னு பலார்னு அடிக்கிறாரு. கரெக்டாக கர்ணா வராரு. என்ன ஆச்சுனான்னு சொல்லி கேட்க, இது என் குடும்ப விஷயம்டா, என் பொண்டாட்டி அடிப்பேன், என்ன வேணால் பண்ணுவேன், நீ என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்து தரேன்னு ஹாலில் விட்டு போட்டு தம்முன்னு அடிக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் வந்துடுறாங்க. இந்து வந்து அப்புறமா திவாகரை தடுத்து நிறுத்துறாங்க. பொண்டாட்டினா வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு கிடையாது, அவ கூட சந்தோஷமாக வாடுறதுக்கு தான், எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, உனக்கு எவ்வளோ தைரியம் தான், உனக்கு பணம் வேணுன்றதுக்காக இவ்வளோ எங்கள் வீட்டில் நகையெல்லாம் திருடிட்டு வர வச்சு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல ஷாக் ஆகி போயிடுறாங்க இந்து. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணேன்னு ஜெயந்தி சொல்கிறாங்க. நடிக்காதடின்னு சொல்லிட்டு கோவமாக வந்துட்டு திவாகர் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாரு. இப்படியே மாறி மாறி போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் உனக்கு எப்படி பணம் கிடைக்கும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் இது பண்ணுறாரு. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, உதவி பண்ணணும்னு போடா அப்படின்ட்டு அவங்க அப்பா அமுச்சு விட்டுறாரு. அப்புறம் வந்துட்டு ஜெயந்தி வந்து என்னை மன்னிச்சிடு, உனக்காக உதவி பண்ணலாம் தான் பார்த்தேன், ஆனால் அது நடக்கலை அப்படின்னு ஜெயந்தி சொல்ல, பரவாயில்லக்கா, எனக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்களே அதுவே எனக்கு சந்தோஷம் காண்ட்டு இந்து வந்துட்டு ஜெயந்தியை கட்டி பிடிக்க, அப்போ சுகுணா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அப்படியே தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்புறம் போய் கதவை சாத்திட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. வந்து என்னை மன்னிச்சிடுங்க மாமா, இந்த கல்யாணம் நிப்பாட்டுறதுக்கும் நீங்கள் வந்துட்டு உள்ளே போனதுக்கும் நான் தான் காரணம், அந்த மாப்பிள்ளை வந்து சரியில்லாதவன்னு இந்து வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட, அப்புறம் அவன் தப்பாக இது பண்ணுறான்றதும் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் என் பொண்ணு வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு தான் நான் நேராக போயிட்டு ஃபோன் வாங்கி அந்த மேடமுக்கு கால் பண்ணி பேசினேன், நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இதனால தான் இந்து வந்துட்டு அந்த வீடியோ டெலீட் பண்ணதும் யோசித்து பார்த்துட்ருக்காங்க. வீடியோவில் இருந்தது சுகுணா தான், அது தெரிஞ்சால் தேவையில்லாத பிரச்சனை வருமேன்னு சொல்லி தான் வீடியோ டெலீட் பண்ணியிருக்காங்க இந்துன்றதும் யோசிச்சு பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சுகுணா. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.